Hello students, welcome to my channel. So in the video la pathinga appadina 10th standard English public exam kana most important study material. So எதெல்லாம் நீங்க ரொம்ப கண்டிப்பா இதெல்லாம் கண்டிப்பா பார்த்தே ஆக வேண்டிய क्वेश्चंस என்னென்ன, paragraph எது நீங்க படிச்சிருக்கணும், question answer என்னென்ன படிச்சிருக்கணும், notice rating எப்படி எழுதுனா full mark கொடுப்பாங்க, letter rating எப்படி எழுதுறது, advertisement எப்படி எழுதுறது. ஸோ அப்படிங்கிற கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 47 வரைக்கும் நீங்க கம்பல்சரி படிச்சிருக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் ஒரு மினி மெட்டீரியல். அதாவது ஒன் டேல நீங்க இந்த மெட்டீரியல் வச்சு படிச்சீங்க அப்படின்னா யூ கேன் கெட் 80+ மார்க் ஈஸியாகவே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ரொம்ப முக்கியமான மெட்டீரியல் தான் இது. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் லென்த்தாக போனாலும் போகலாம், பட் கண்டிப்பாக ஒவ்வொரு இதுவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி 10th ஸ்டூடெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் பார்க்க முடியும் நீங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இந்த பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். பட் நீங்க டைரக்டா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்க்கறதுனால ஒரு பயனும் இல்லை. என்ன சொல்ல வர்றேன் அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இன்னும் அந்த சொல்றதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அண்ட் அகைன் சொல்லிக்கிறேன், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த பிடிஎஃப் வந்து ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்க எதெல்லாம் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நான் ஒவ்வொன்றா சொல்றேன், மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன் வேர்டு என்னென்ன கேட்பாங்கன்னு பாருங்க. 1, 2, 3 வந்து சினானிம்ஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 4ல இருந்து 6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்டனிம்ஸ் கேட்பாங்க. 7th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா சிங்குலர் அண்ட் ப்ளூரல். 8th கொஸ்டின் வந்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். அடுத்து அப்ரிவேஷன், ஃப்ரேசல் வெர்ப், காம்பவுண்ட் வேர்டு, ப்ரிப்போசிஷன், டென்ஸ், லிங்கர், ப்ரோஸ், 2 மார்க்ஸ், அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ், வாய்ஸ் அதாவது ஆக்டிவ், பாசிவ், ரிப்போர்ட்டட் ஸ்பீச், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், பங்க்சுவேஷன், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், ஸோ ரோட் மேப், ப்ரோஸ் பேராகிராஃப், போயம் பேராகிராஃப், போயட்ரி டிவைஸ், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் பேட்டர்ன் தெரியும். சினானிம்ஸ் பாருங்க, இதுல வந்து மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேல வந்து சினானிம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எத்தனை கொடுத்துருக்காங்க? 76 சினானிம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 76 சினானிம்ஸை நல்லா பாத்துக்கோங்க. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சினானிம்ஸ். உங்களுக்கு இதுல இருந்து தான் நிறைய வந்து கேட்கறாங்க. அதே மாதிரி ஆன்டனிம்ஸுக்கும் கொடுத்துருக்கோம், நிறைய இருக்கு இந்த மெட்டீரியல்ல. ஸோ அதனால கரெக்டா பாருங்க, இந்த மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து பாருங்க அதெல்லாம். ஸோ சினானிம்ஸ் அடுத்து அப்படியே வந்தோம் அப்படின்னா ஆன்டனிம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்டனிம்ஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஒரு 76 வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது சிங்குலர் ஃப்ளூரல் பாருங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது. சிங்குலர் ஃப்ளூரல்லாம் கீவேர்டோட கொடுத்துருக்காங்க. அதாவது பாருங்க, ஐஎஸ்ல முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு பதிலாக வந்து நீங்க வந்து இஎஸ் வந்து சேர்த்துக்கு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் கிரிசஸ் அப்படின்றதுனா நீங்க கிரிசஸ் அப்படிங்கிற மாதிரி எழுதணும். யூஎஸ்ல முடிகிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன சேர்க்கணும்னா ஐ சேர்த்துக்கணும். ஃபோக்கஸ் அப்படின்னா ஃபோக்கி. ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா UMRO ஆன், அதுக்கு பதிலாக பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஏ சேர்த்துக்கிறணும். இப்ப பாக்டீரியம் அப்படின்னா பாக்டீரியம், டேட்டம் அப்படின்னா டேட்டா அப்படிங்க. ஓகேவா? அடுத்தது EXLIX, எக்ஸ்லிக்ஸ் முடியும் வார்த்தைகளில் அதுக்கு பதிலாக ICES, ஐசிஸ் அப்படிங்கிற மாதிரி சேர்த்துக்கணும். இப்ப மேட்ரிக்ஸ் அப்படின்னா மேட்ரிசஸ் அப்படிங்கிற மாதிரி சேர்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது எஃப் அப்படி இல்லாட்டி FEல முடிஞ்சுது அப்படின்னா வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பதிலாக வந்து BES சேர்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் LOAF, எஃப்ல முடியுது, அப்ப LOAES BES சேர்த்துக்கணும். அப்ப லோவஸ் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல எப்படி வருதோ ஸோ நீங்க வந்து அதுக்கு மாதிரி மாத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிங்குலர் ப்ளூரல், அதுக்கான எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள்ஸோட. ஸோ நீங்க அது எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. அடுத்தது ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ், இம்பார்ட்டன்ட் ப்ரிஃபிக்ஸ், இம்பார்ட்டன்ட் சஃபிக்ஸ் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இம்போலைட், மிஸ்டேக்கு, என்லார்ஜ், டீஆக்டிவ், ஸோ மால் ப்ராக்டிஸ், ஸோ அதே மாதிரி வந்து டிஸ்கரேஜ், பைசைக்கிள், ஆன்டி வைரஸ், ட்ரியாங்கிள், அண்டர்டேக், ஸோ அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டன்ட். அதுக்கு கீழே உங்களுக்கு புக் பேக். இதில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது இந்த புக் பேக்னு ஒவ்வொரு ஒன் வேர்டுக்கும் இருக்கும். அந்த புக் பேக்கை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கொஸ்டின் எடுக்கிறவங்க மேக்ஸிமம் புக் பேக்ல இருந்து தான் எடுப்பாங்க. 1 or 2 கொஸ்டின்ஸ் புக் இன்சைட் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த புக் பேக்கை பார்த்துட்டு தென் அதர் எக்ஸாம்பிள்ஸை பாருங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சஃபிக்ஸும் கொடுத்துருக்காங்க. பாருங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க, பிரைட்னஸ், கலர்ஃபுல், ஃப்ரெண்ட்ஷிப், ஃபேமஸ், ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் புக் பேக் பாருங்க சஃபிக்ஸ் நிறையாவே இருக்குது. அப்போ உங்களுக்கு இந்த தடவை சஃபிக்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அதிகமாக. எபிலிட்டி, ஃபேஷனபிள், டிஃப்ரெண்ட்லி, ஹேண்ட்ஃபுல், ஸ்லாவிஷ், எஸ்டாப்ளிஷ்மெண்ட், எக்ஸாமினேஷன், நேஷனாலிட்டி, ஒரிஜினாலிட்டி, என்ஜாய்மெண்ட், ஸ்கூஃபுல், இன்டென்ஷன், அரைவல், ப்ராக்டிக்கல், என்ஜாயபிள், அடுத்து அக்யூரேட்லி. ஸோ அது எல்லாமே அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க புக் பேக். ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா அப்ரிவேஷன்ஸ் அண்ட் அக்ராம்ஸ், அப்ரிவேஷன் அண்ட் அக்ராம்ஸுமே நிறையா இருக்குது. அதில் புக் பேக் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். IQ, இன்டெலிஜென்ட் கோஷியன்ட், WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், DVD, டிஜிட்டல் வீடியோ ஆர் வெர்ஸ்டைல் டிஸ்க், ஸோ அந்த மாதிரி IB இன்டெலிஜென்ஸு, ஸோ அந்த மாதிரி UK, யுனைட் கிங்டம், UAE, யுனைட் அரப் எமிரேட்ஸ், ஸோ அந்த மாதிரி புக் பேக் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த புக் பேக் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது அப்படி வந்தோம் அப்படின்னா ஃப்ரேசல் வெர்பும் நிறையா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு புக் பேக் இருக்கா ஃப்ரேசல் வெர்ப் அப்படின்னா எஸ், புக் பேக் இருக்குது பாருங்க.
ஸோ புக் பேக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 கொஸ்டின் கிட்ட இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து கெட் அலாங் வித். ஸோ ஆப்ஷன்ல 4 இது கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் கரெக்ட் ஆன்சர் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தேர் வில் பி a dash next week in office அப்படின்னா ஷட் டவுன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் புக் பேக் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. தென் தான் வந்து மற்ற கொஸ்டின்ஸ் போவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கவர் ஆல் த புக் பேக் கொஸ்டின். அடுத்தபடியே காம்பவுண்ட் வேர்ட்லையுமே புக் பேக் நிறையா இருக்குது பாருங்க. கிச்சன் கார்டன், ட்ரை கிளீனிங்கு, ஹேர் கட்டு, ஃபுட் நோட்டு, மேன்ஹோல், ரெயின்ஃபால், வெயிட்டிங் ரூம், பிளேபேக், இன்கம் டேக்ஸ், ட்ரை கிளீனு, லாட்ரி டிக்கெட்டு, வால் கிளாக்கு, ஸ்னோபால், அண்டர்வேர்ல்டு, டூ ஸ்டோவேர்டு. ஸோ அந்த மாதிரி நிறையா புக் பேக் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்க கொஸ்டின்ல. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனோட இருக்கும். அடுத்து ப்ரிப்போசிஷன், சிம்பிள் ப்ரிப்போசிஷன், காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன், ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷன். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துங்க. டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸ் எப்படி, பாஸ்ட் டென்ஸ் எப்படி கண்டுபிடி, ஃபியூச்சர் டென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ அந்த இது எல்லாமே இருக்குது. ஸோ அதையும் நல்லா வந்து பார்த்துங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ரோஸ்னோட 2 மார்க் இது எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. இதுல why did the young seagull fly இந்த பாருங்க கீவேர்டோட இருக்குது. இப்போ his first flight அதில் உள்ள கொஸ்டின் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் why did the young seagull fail to fly அப்படின்னா was afraid. அந்த afraidங்கிறது தான் கீ ஆன்சர். பேலன்ஸ் எல்லாம் கொஸ்டின்லேயே இருக்கும். the young seagull was afraid அவ்வளோதான். அடுத்து பாருங்க what did the parents do when the young seagull failed to fly அப்படின்னா the parents scold and treated him to starve. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே கீ ஆன்சரோட இருக்கும். ஸோ அதனால கீ ஆன்சர் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரோஸ் எல்லா யூனிட்டுக்குமே இருக்குது. ஸோ எல்லா யூனிட்ல உள்ளதுமே பார்த்துக்கோங்க. த நைட் த பூஸ்ட் காட் இன். ஸோ அந்த மாதிரி 2 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. எம்போர்டு, நேவிகேட் த வேர்ல்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு இதுலையுமே ஒரு 7-8 கொஷின் அந்த மாதிரி மேக்ஸிமம் அவ்வளோதான் இருக்கும். ஸோ அதனால வந்து இதில் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதில் பெஸ்ட் என்ன அப்படின்னா கீ ஆன்சரோட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு மெனி பீப்புள் இன் இந்தியா சஃபர் வித் டிசபிலிட்டி அப்படின்னா 7 crore people சஃபர் வித் டிசபிலிட்டி. அந்த 7 crore people அப்படிங்கிறது தான் கீவேர்டு. ஸோ அதனால கீவேர்டை மட்டுமாவது நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. பேலன்ஸ் எல்லாம் கொஸ்டின்லேயே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நல்லா பார்த்துங்க. அடுத்து அப்ரிசியேஷன் ஹூ டஸ் த. இப்போ உங்களுக்கு வந்து அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். நீங்கள் லைன் வந்து கண்டுபிடிக்க தெரியணும். ஒரு பொயட்ரிக் லைன் கொடுத்துட்டாங்கன்னா ஓகே இந்த பொயட்ரிக் வந்து இப்போ லைஃப் தான், நீங்கள் இப்போ லைஃப் போயம்ல உள்ளதான் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாவே அதில் மீ அப்படிங்கிறது யாரை ரெஃபர் பண்ணுறது அப்படின்னா இந்த பொயட்டை ரெஃபர் பண்ணுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா who should one not mourn for அப்படின்னு கேட்டீங்கன்னா one should not mourn for the past loss அப்படிங்கிறது தான். ஸோ அந்த கீ ஆன்சர்லாம் பார்த்துங்க. இதுலையுமே 6 யூனிட்டுக்கானதுமே இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்லா படிங்க. ஸோ தென் அப்படியே அதுக்கடுத்து வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஷின் வைஸாக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா யூனிட்ல உள்ளது. பஞ்சுவேஷன் எப்போவுமே வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் இருக்கணும். ஸோ அதில் வந்து ஹிண்ட்ஸோட கொடுத்துருக்காங்க. முதல் வார்த்தையின் இப்போ வந்து பஞ்சுவேஷனுக்கான கொஸ்டின் வந்து பஞ்சுவேஷன் எப்படி எழுதுறது 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் பஞ்சுவேஷனுக்கான ஸ்டெப்ஸ் என்ன, நிறைய பேர் 5 மார்க் முழுசு 2 மார்க் நினைக்கிறேன். ஸோ முழுசாக ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி சேனலை மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். முதல் வார்த்தையின் முதல் எழுத்தை பெரியதாக, அதாவது கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே கேபிட்டல். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க கூகுள்னு, அப்போ நீங்கள் ஜி கேபிட்டலில் போடணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே கேபிட்டலில் தான் இருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. ஐ என்ற வார்த்தை வந்தால் பெரிய எழுத்தில். இப்போ இடையில ஏதாவது ஐன்னு வருது ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து கேப்ஸில் தான் எழுதணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பெயர், ஏதாவது நேம் நீங்கள் அதை ரீட் பண்ணுவீங்களா, ஐ தனியாவோ ஐ ஹி அந்த மாதிரி தனியாக வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேப்ஸில் எழுதணும். அண்ட் ஆல்சோ ஹீ இல்லை ஐ மட்டும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஏதாவது வந்துச்சுன்னா கிருஷ்ணா, அருண், தனுஷ் அந்த மாதிரி ஏதாவது நேம் வந்துச்சுன்னா ஸோ கேப்ஸ் லெட்டரில் வந்து அதை எழுதணும். அந்த நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸில் இருக்கணும். அடுத்தது வாக்கியத்தின் இறுதியில் ஃபுல் ஸ்டாப் கம்பல்சரி இருக்கணும். ஸோ அதை பாருங்க. செட்டுக்கு அடுத்து அதாவது SAID அந்த மாதிரி வந்து ஏதாவது அடுத்து வந்துச்சு அப்படின்னா என்னன்னா குறிகளை இட வேண்டும். செட்டுக்கு அடுத்து ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க வந்து அதுக்கான அந்த இதை வந்து இது பண்ணணும். அந்த குறினா அடைப்பு குறிகளை எழுதணும் டபுள் கொட்டேஷனுக்குள்ள. அடுத்தது டோன்ட் அப்படிங்கிற வார்த்தையை வந்தால் அப்பாஸ்டர் போடணும். இங்க வெறும் டோன்ட் DON அப்பாஸ்டர் போட்டு தான் T போடணும். ஸோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் டிடின்ட் அப்படின்னா அப்பாஸ்டர் இன்ட்டு ஓன்ட்டு அந்த மாதிரி ஐஎம் கேன்ட்டு ஐஎம் வந்துச்சுனாலும் அந்த ஐஎம் மட்டும் போட்டுருக்காங்கன்னா ஐ போட்டு அந்த கொட்டேஷன் போட்டு அப்பாஸ்டர், அதாவது அப்பாஸ்டர் போட்டு எம் போடணும். அடுத்து வாட், வேர், வென், ஹவு, வை, ஹவு, டிட், டஸ், டிட், ஹாவ் இந்த மாதிரி ஏதாவது இந்த வார்த்தையில வந்து ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா கொஸ்டின் மார்க் கம்பல்சரி கடைசியில் கொடுக்கணும். இது எல்லாமே கொஸ்டின் மார்க். அப்புறம் ஹோ, ஆர், ஹர்ரா, வாவ், ஆச்சரியக்குறி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து இந்த ஆச்சரியக்குறி சிம்பிள் அது வந்து கொடுக்கணும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா கிரைடு, தாட்டு, ஷட்டர்டு, எல்லோடு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா செட்டாக
கருதி அளிக்க வேண்டும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் மெட்டீரியல் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ரோட் மேப் இதெல்லாம் ஈஸி தான். எப்படி போகணும், கோ ஸ்ட்ரைட், டர்ன் ரைட், வால்க் அலாங் த ரோடு, டர்ன் லெஃப்ட், டர்ன் ரைட், யூ வில் ரீச் த லைப்ரரி. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இதுக்கு வந்து நம்ம எப்படி கொடுக்கலாம், எல்லாமே நம்ம இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க, யூ ஆர் ஹியர், இங்கே இருக்கீங்க, நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா விசிட் த டெம்பிளுக்கு வந்து அப்போ போகணும். அப்போ கோ ஸ்ட்ரைட்டு, டர்ன் லெஃப்ட். ஸோ அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா டர்ன் ரைட்டு, யூ வால்க் அலாங் த அண்ணா ரோடு அண்ட் அகெயின் டர்ன் லெஃப்ட், யூ வில் ரீச் த டெம்பிள். ஸோ அந்த மாதிரி எழுத வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் ஈஸி தான். ஸோ அடுத்தது பேராகிராஃபை பொறுத்தளவில் இதில் உள்ள மாதிரி எழுதுனா ஃபுல் மார்க் கொடுப்பாங்களான்னு எனக்கு சொல்ல முடியாது. பட் மேக்ஸிமம் வந்து லாஸ்ட் நேரத்தில் படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி எழுதுங்க. மேக்ஸிமம் ஒரு 4 மார்க் வரைக்கும் வாங்கலாம். ஒரு பாக்ஸ் போட்டுட்டு அதில் வந்து லெசன் எந்த பேராகிராஃப் எழுதுங்களோ அந்த லெசன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃபுக்கு சொல்கிறேன். லெசன் போட்டு ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படிங்கிறத போட்டுருங்க. ஆத்தர் வந்து லெம்மோ ஃபிளாட்டி அப்படின்னு போட்டுட்டு தீம் வந்து போடுங்க பேரண்டிங் கேர். இப்போ இது ப்ரோஸ் அப்படிங்கிறதுனால இதில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வராங்க. இந்த மதர்ஸ் இது எல்லாமே கேரக்டர்ஸ் தானே, பேரண்ட்ஸ் இதெல்லாம். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் கேரக்டர்ஸ்னு ஒரு இதை ஆட் பண்ணிக்கலாம். கேரக்டர்ஸ்னு போட்டு அதில் அந்த ஸ்டோரியில் வர கேரக்டர்ஸ் நேம்லாம் எழுதிருங்க. எழுதிட்டு பாக்ஸ் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்ட்ரோடக்ஷன் தெரிஞ்சால் அதுக்கான இந்த ப்ரோஸ்க்கான இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. இல்லை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இதை ஸ்டார் போட்டு எழுதாமல் பேராவாக எழுத ஆரம்பிச்சிருங்க. எழுத ஆரம்பிச்சுட்டு கடைசியில் மாரல் இருக்கும். இதில் அந்த மாரல் வந்து எழுதிருங்க. மாரல் அப்படி இல்லாட்டி கான்டெக்ஸ்ட் இல்லை கமெண்ட் அந்த மாதிரி போட்டுட்டு நீங்க வந்து மாரல் வந்து எழுதிட்டீங்கன்னா மார்க் வந்து கொடுப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கான மாரல் வந்து பாத்தீங்கன்னா நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் ஆக்ஷன். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட், அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து த ஆர்டிக் ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எம்பவர்டு உமன் நேவிகேஷன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போயத்தை பொறுத்தவரை ஐ எம் எவ்ரி உமன். அடுத்தது த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட், அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது கிரம்பிள் ஃபேமிலி பார்த்துக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைஃபும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் 3 படிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பொயட்ரிக் டிவைஸ், பொயட்ரிக்கில் கொடுத்துட்டு ஸோ ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், அலிட்ரேஷன் இதெல்லாம் கேட்குறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஸோ அதனால் இது நான் நீங்கள் மெட்டீரியலில் பார்த்துக்கோங்க, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. அடுத்து போயம் ஃபேர் ஆஃப் ஃபீல்ஸ், போயத்துக்கான அந்த ஸ்டாண்ட்ஸாக வந்து நீங்கள் வந்து மீனிங்ஃபுல்லோட எழுதணும். ஸோ தென் கொஷின் இந்த மாதிரி பேரா கொடுத்து அதில் வந்து கொஷின் கேட்குறது, கம்பரேஷன். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி எழுதணும்னு பாருங்கள். கொடுக்கப்பட்ட கேள்வியில் என்ன, அதாவது ப்ராடக்ட் கொடுத்துருப்பாங்க 30% ஆஃபர், ஆடி தள்ளுபடி, ஸோ இந்த மாதிரி ஹிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் என்ன பார்த்துக்கோங்க. அதெல்லாம் வந்து நல்லா பெருசாக நல்லா அவங்க கண்ணுக்கு தெரிகிற மாதிரி, கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு பார்த்தோன்னே தெரிகிற மாதிரி இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க பார்க்குறீங்க அப்படின்னா எது கரெக்டாக இப்போ 40% ஆஃபர் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை பார்த்தோன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. ஸோ அந்த மாதிரி போல்டாக இருக்கணும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்டர் ரொம்ப அழகாக இருக்கணும், பார்டர் அழகாக வரைய வேண்டும். பெஸ்ட் ஆஃபர், அன்பிலியபிள் ஆஃபர், அட்ராக்டிவ் ஆஃபர் போன்ற ஸ்லோகன்ஸ் எழுத இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கொடுக்கணும் ஸ்லோகன்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் மொபைல் கடை அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆஃபர்லாம் கொடுக்கலாம். இல்லை ஏதாவது ஃப்ரூட் ஷாப் அதுக்கெலாம் ஆஃபர் கொடுக்கலாம். அடுத்து முழு படத்தையும் பயன்படுத்தி பாதி பக்கத்தில் பதில் எழுதக்கூடாது. உங்களை அதாவது பாதி பக்கம் வேணாம், முழுசாக எழுதணும். அதான் சொன்னேன், ஒரு பேஜ் ஃபுல்லாக அட்வர்டைஸ்மெண்ட் மேக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இப்போ ஒரே இதில் தெரிகிற மாதிரி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த பாருங்க ஒரே பேஜில் எப்படி நீட்டாக அந்த இது அந்த எல்லாத்தையும் போல்டா எப்படினால பென்சில்லே எல்லாமே பக்காவாக பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய பேர் கலர் பண்ணலாம், ஐ மீன் ப்ளூ பிளாக் கலந்து யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. அப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர் ரேட்டிங் ஆர் இமெயில் ரேட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதுக்கும் பாருங்கள். ரைட் லெட்டர் டு கம்பெனி மேனேஜர் ஏபிசி. ஸோ அந்த மாதிரி ஃப்ரம் கம்பல்சரி இருக்கணும். டூ யாருக்கு எழுதுறீங்கன்றது இருக்கணும். டேட்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் மார்க். அப்புறம் சார் அதாவது பொருள் நீங்கள் என்ன எழுதுங்களோ அது, அப்புறம் தேங்க்யூ யூர் ஃபெய்த்ஃபுல்லி அதை போடுங்க. இமெயில் அப்படின்னா டூ யாருக்கு, அந்த ஏதாவது ஒரு இமெயில் 123@gmail.com நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். யாருக்கு எழுதுறீங்களோ அந்த இது. சிசிங்கிறது வந்து அதே மாதிரி இன்னொரு பிசிசி அதில் ஒரு இமெயில் வந்து போட்டுக்கோங்க. இல்லாட்டி ஃப்ரம் அப்படின்னு போட்டுக்கலாம். டூக்கு அடுத்து டேரெக்டாக ஃப்ரம் என்னலேருந்து அப்படி போட்டுக்கலாம். சப்ஜெக்ட் எதை பற்றி பேச போகிறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் எழுதிருங்க. எழுதிட்டு தேங்க்யூ போட்டுட்டு உங்கள் நேமு என்ன ஸ்டாண்டர்ட் அந்த இதெல்லாம் அவங்க கொஷினில் கேட்டிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. நோட்டீஸ் ரைட்டிங் பாருங்கள் எந்த மாதிரி இருக்கணும்னு. நோட்டீஸ் வழங்கும் பள்ளியின் பெயர், ஸோ நோட்டீஸு, நிகழ்ச்சியின் பெயர், டேட்டு, நோட்டீஸ் வழங்கும் நாள். ஸோ இது எல்லாத்தையும் எழுதிட்டு இந்த மாதிரி நீட்டாக இருக்கணும். இப்போ கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னை நோட்டீஸ், எமர்ஜிங் கிளப் மீட்டிங்கான நோட்டீஸ் பாருங்கள், டேட் போட்டிருக்காங்க. அதாவது அந்த இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் இருக்கணும், பக்காவாக இருக்கு பாருங்கள். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிக்சர் டிஸ்கிரிப்ஷன், திஸ் பிக்சர் இஸ் பியூட்டிஃபுல், திஸ் பிக்சர் இஸ் நைஸ், திஸ் பிக்சர் இஸ் வண்டர்ஃபுல். இது மாதிரி இதுவும் எழுதலாம், பட் இதுக்கு ஃபுல் மார்க் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ரெலவெண்டானது வந்து இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிக்சர் வந்து இருக்குது அப்படின்னா அந்த பிக்சரில் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ ஸோ கொஞ்சமாவது அதுக்கு மீனிங்ஃபுல்லாக வந்து இருக்கணும், சம்மந்தமே இல்லாமல் வந்து இது பண்ணக்கூடாது. ஸோ இப்போ ஒரு ஏன்னா நிறைய பேர் வந்து திஸ் பிக்சர் இஸ் பியூட்டிஃபுல், திஸ் பிக்சர் இஸ் மீனிங்ஃபுல், திஸ் பிக்சர் இஸ் வண்டர்ஃபுல், திஸ் பிக்சர் இஸ் ஸோ இம்ப்ரெசிவ், ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது, கொஞ்சமாவது வந்து கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ பிக்சர்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நோட்ஸ் மேக்கிங் எப்படி எழுதணும்,
இதெல்லாம் நல்லா கவனிங்க. ஒன்று வந்து நோட்ஸ் மட்டும் கேட்டிருப்பாங்க, இல்லை சம்மரி மட்டும் கேட்டிருப்பாங்க, இல்லை நோட்ஸ் ஆர் சம்மரி உங்கள் ஆப்ஷனில் விட்டுருப்பாங்க. நீங்கள் எது வேணாலும் எழுதலாம், இல்லை நோட் அண்ட் சம்மரி அப்படின்னு ரெண்டையுமே எழுத சொல்லிடுவாங்க. ஸோ கொஸ்டினை கவனமாக பார்த்துட்டு நீங்கள் வந்து எழுதணும். எப்படி இருக்குன்னு இதில் தமிழில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்களே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நோட்ஸ் மேக்கிங் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நோட்ஸ் மேக்கிங் எழுதணும்னா இப்போ நோட் எழுதணும் அப்படின்னா அதுக்கான டைட்டில் அது எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு டைட்டில் நீங்களே சூஸ் பண்ணிட்டு அந்த டைட்டில் போட்டுருங்க. டைட்டிலுக்கு 1 மார்க். ஸோ அதுக்கப்புறம் நோட்ஸ் அதோட சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் மேக்ஸிமம் இந்த இஸ் வாஸ் அது எல்லாத்தையுமே விட்டுட்டு அந்த முக்கியமான வேர்ட்ஸ் ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த மீனிங் ஸோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் ரேதர் தென் அட்டெம்ப்டிங் த பி அதெல்லாம் இந்த மாதிரி. இது சம்மரி எழுதுனீங்க அப்படின்னா சேம் லைக் தட் ரஃப் காப்பி எழுதணும். அதுக்கும் டைட்டில் வேணும். ரஃப் காப்பி ஃபேர் காப்பி. ரஃப் காப்பி எழுதி அதை அடிச்சிடணும் அண்ட் ஃபேர் காப்பி. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் கிவன் வேர்ட்ஸ் ரிட்டன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது பார்த்துங்க. எரர் ஸ்பாட் இப்போ ஆர்டிகல்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஹீஸ் ஏ ஹானஸ்ட் மேன்னா ஹீஸ் ஆன் வரணும். அதே மாதிரி அமெரிக்கன் வரக்கூடாது, ஆன் அமெரிக்கா. ஸோ அந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் அப்புறம் கன்ஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஆஸ் ஐ வாஸ் இல் ஸோ ஐ வாஸ் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஆஸ் ஐ வாஸ் இல் ஐ வாஸ் நாட் ஏபிள் ஸோ அந்த மாதிரி வரணும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க. அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கல உங்களுக்கு தெரியும். டிகிரிஸ் ஆஃப் கம்போசிஷன் மேன் இன் த வில்லேஜ் அப்படின்னு வரக்கூடாது, மென் இன் த வில்லேஜ்னு வரணும். ஸோ அந்த மாதிரி இது. ஸோ அடுத்தது வந்து ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸ் ரவி வராது, ஸோ ஃபாஸ்ட் ஆஸ் தான் வரும். ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. இந்த மாதிரி மெத்தட்ஸ் ஸோ நிறையா மெத்தட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துங்க. இப்போ சிங்குலர் ப்ளூரல் தே அரேஞ்ச் த ஃபர்னிச்சர்ஸ் ப்ராப்பர்லி. ஃபர்னிச்சர்ஸுங்கிறது வரக்கூடாது, ஃபர்னிச்சர் அப்படின்னாவே ஒன்று தான். ஸோ ஃபர்னிச்சர் தான் வரணும். பிரதர் இன் லாஸ் வரக்கூடாது, பிரதர் இன் லா. ஸோ அந்த மாதிரி தான். அதே மாதிரி மதர் இன் லா, டாட்டர் இன் லா. ஸோ அந்த மாதிரி எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது நோ மென் ஃபாரின் இந்த இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கங்க. எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. மெமரி போயம்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஹிண்ட்ஸ் கொடுத்து டெவலப் பண்ணுறது, ஹிண்ட் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஹிண்ட்ஸ் அப்புறம் இதெல்லாம் பாருங்கள் டெவலப் பண்ணி இந்த மாதிரி நீட்டாக பேரா மாதிரி நீங்கள் எழுதிட்டு கடைசியில் வந்து அதுக்கான டைட்டில் எல்லாமே போட்டுருங்க. நீட்டாக இருக்கும். அடுத்து பேரா கொடுத்து கொஸ்டின் கேட்கறது. மேக்ஸிமம் அந்த கொஸ்டின்ஸுக்கு அந்த ஆன்சர் வந்து பேராகிராஃப்லையும் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பொயட்ரிக் லைன்ஸ் கொடுத்து கொஸ்டின் கேட்கறது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மெட்டீரியலுக்கான PDF லிங்க் வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓரளவுக்கு நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன். இந்த மெட்டீரியல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் கிளிக் பண்ணி ஒரு 30 செகண்ட் 20 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணதுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோடுன்னு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.